என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் அடிக்கடி நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார். உன்னுடைய இல்லத்திற்கு ஆண் அவர் மட்டுமல்ல, உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றார். இவர் யார்? எதற்காக உன் இல்லத்திற்குள் வருகின்றார்? இவர் இந்த விஷயத்தை என்ன செய்ய நினைக்கின்றார்? இவரின் நோக்கம் என்ன என்பதனை இந்த அம்மா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதில் பயத்தை உருவாக்கலாம். என்னவென்றே உனக்கு தெரியாமல் உன்னை விழிப்பிதுங்க வைக்கலாம். ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை. அது ஒரு ஆண் என்பதும் உண்மை. அப்படியானால் அது யார்? எதற்காக நோட்டமிடுகின்றார்கள்? நல்ல விஷயத்திற்காக செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, முன்பெல்லாம் யாரிடத்திலிருந்தும் உனக்கு எந்த செய்தியும் நீ எதற்காகவும் நினைத்து பயப்பட வேண்டாம். என் தங்கமே, உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுதுதான் நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கை எல்லாம் நீ எளிதாக கேட்கத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் இந்த அம்மா சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இரு. அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு தீர்வை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும். காரணம் இல்லாமல் எதையும் சொல்வதும் இல்லை. காரணம் இல்லாமல் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்துவதும் இல்லை. என் குழந்தையே, நம் இல்லத்திற்குள் நம்முண்டு நம் வேலையுண்டு என்று இருக்கின்றோமே என்று யோசிக்கின்றாய் அல்லவா? ஆனால் உண்மையில் நீ அப்படி இருப்பதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, என்ன இருந்தாலுமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது நமக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். எதனால் இவையெல்லாம் நடக்கின்றது? எதனால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வருகின்றது? இதுவெல்லாம் தீர நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுப்பது யார் என்பதை எல்லாம் நீ ஏறக்குறைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எதனால் சொல்கின்றேன் தெரியுமா? உன் அம்மா நான் இதுநாள் வரையிலும் கவனித்ததில் உன்னிடம் எந்த தவறும் இல்லை. நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாய். நேர்மையாக செய்து கொண்டிருக்கின்றாய். யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்யவில்லை. அடுத்தவர்களுக்கு உதவி செய்து தான் அழிந்து போயின்றிருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையோ தீங்கையோ செய்யவில்லை. உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் மறுத்ததும் இல்லை. ஒருளுக்கு உணவில்லை என்றால் நீ கையேந்து நிற்பவர்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கின்றாய். அப்பேற்பட்ட குணத்தை கொண்ட நீ நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி தெரியாமல் இருப்பது நியாயமில்லை. உன் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லாத பொழுது உனக்கு இப்படியே பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மா சொல்வது உண்மைதானே? அம்மா எதையும் நான் தெரியாமல் சொல்ல மாட்டாள் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த அம்மா இது போன்ற ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சமடைந்தது உண்மை. எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள்? அதாவது ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது அது முடியாது என்ற ஆரம்பத்தில் ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவரோ தான் நினைத்ததை உனக்கு சாதித்து விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதை நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து
தோன்றியது. யார் என்று கண்டும் கொண்டேன். அவரை கையெடுத்து வணங்கியும் விட்டேன். இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே? உன் இல்லம் தேடி வந்தது யாரென்றால், உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை நடத்தக்கூடிய ஒரு தெய்வம். இந்த தெய்வம் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்ற அர்த்தம். அவர் உன் இல்லத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதால் தான் இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உச்சத்தை தொட்டு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலைக்கு அது செல்ல வேண்டும் அல்லவா? அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கின்றது. இவர் நினைத்து விட்டார் உன் வெற்றியை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் தூக்கி கொடுக்க வேண்டும் என்று. அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஒழிக்க வேண்டும். எல்லா கஷ்டங்களும் உச்சத்தை தொட்டு உனக்கு மனநிறைவை அது கொடுக்க வேண்டும். உச்சத்தை தொட்டு அந்த பிரச்சனை முடியும் பொழுது மீண்டும் மீண்டும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள தொடங்கி விடுவாய். உன்னால் முடியும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். யாராலும் உனக்கு எந்த வகையிலும் வாழ்க்கையில் தீங்கினை கொடுக்க முடியாது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். உன்னால் முடியாது என்று இங்கு எதுவுமே இல்லை. இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாய். ஆனால் வந்தது யாரென்று நீ தெரிந்து மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிப்பாய் என் குழந்தையே. உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கின்ற அந்த ஆண், உன் இல்லத்தை நோட்டமிட்டு செல்கின்ற அந்த ஆண், அந்த கந்த பெருமான் என் பிள்ளையே. அந்த கந்தன் எதற்காக நம் இல்லத்தை நோட்டமிட்டு செல்கின்றார்? நம் பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா என்று யோசிக்கலாம் என் குழந்தையே. அம்மா சொல்வது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதனை சற்றென்று முடிக்கவும் முடியாது. அந்த பிரச்சனைகள் உனக்கு சரியான தீர்வை கொடுக்காமல் அது உன்னை விட்டு சென்றுவிடவும் முடியாது. எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ளும் வரை, அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நீ சேர்த்து கொள்ளும் வரை நிச்சயமாக எதுவும் முடிவுக்கு வராது அல்லவா? அதை கந்தன் சற்றென்று முடித்து உனக்கான வெற்றியை உறுதியாக்க உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார். உன் மீது இந்த கந்தனுக்கு எத்தனை அன்பு பார்த்தாயா என் பிள்ளையே? அதனால் எப்பொழுதும் கந்த பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்ற பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் அதிலிருந்து பின்வாங்கி விடாதே. அவரிடத்திலிருந்து உனக்கான வெற்றி கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும், முழுமையாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இன்றைய சூழ்நிலை உன்னை காயப்படுத்தும், ஆனால் நாளைய சூழ்நிலை உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும், உன்னை ஆறுதல் படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் நீ நினைத்திருக்கலாம். உன்னை அழிக்க வந்தவர், உனக்கு ஆபத்தை கொடுக்க வந்தவர் என்று அல்லவா சொன்னாய் என்று. என் குழந்தை, நீ நல்லதை நடத்த ஒருவர் வருகின்றார் என்று சொன்னால் அதை கேட்க மனமில்லை. ஆனால் தீயதை நடத்த ஒருவர் வருகின்றார் என்று சொன்னவுடன் நீ பயந்து அடித்து ஓடி வந்து கேட்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதாயிற்று. என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி என்று என்னுடைய நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு.